தொடர்ந்து சுமங்கலி பெண்கள் சொல்லக்கூடிய மந்திரம் தேவிக்கு சொல்லிக் கொடுத்ததை நம்ம இன்னைக்கு சொல்ல போறோம். இல்லத்துல தினமும் இந்த மந்திரத்தை காலையில அவர் காலில் தொட்டு கும்பிடாம இருக்கலாமா? தொட்டு கும்பிடணும் இல்லையா? அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கணும் இல்லையா? நம்ம கண்கண்ட தெய்வம் எது? கண்களை தெரியக்கூடிய தெய்வம் எது? கணவர் மட்டும்தான். கடவுளை போய் கோயில போய் பாருங்க, அந்த கடவுள் கல்லாக தெரியும். அவரை உண்மையா தெய்வமா தெரியணும்னா நம்ம நிறைய பக்குவப்படணும் இல்லையா? ஆனா நம்ம கண்களுக்கு முன்னாடி தெரியக்கூடிய கேட்கறத வாங்கி கொடுக்கறது யாரு? கணவர் தானே. போய் ஒரு காலத்தை கும்பிடுங்க. காலையில் ஒரு வேளை உதறலாம், கவலைப்படாத. காலத்தை விட்டு கும்பிட பழக்கணும். காலையில கும்பிட்டுட்டு தான் அடுத்த வேலை செய்யறது. குழந்தைகளை பழக்க திசையை பார்த்து கண்களை தொட்டு வச்சு கும்பிடுங்க. இந்த மந்திரத்தை சொல்லணும் சரியா? இது நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. பண்பாடு அழியாம காத்துக்கொள்ள வேண்டியது இங்க இருக்கிற எல்லா சுமங்கலி பெண்களுக்கும் கடமை இருக்கு. இதை அடுத்தவங்களும் சொல்லிக் கொடுக்கிற கடமையும் உங்களுக்கு தான் இருக்கு. ஓம்கார பூர்விகே தேவி, ஓம்கார பூர்விகே தேவி, வீணா புஸ்தகதாரிணி, வீணா புஸ்தகதாரிணி, வேதமாதா நமஸ்துப்யம், வேதமாதா நமஸ்துப்யம், அவைதவ்யம் பிரயட்சமே, அவைதவ்யம் பிரயட்சமே. அவ்வாழ்க என்னுடைய கணவருக்கு நீங்க ஆயுள் கொடுக்கணும்னு மனப்பூர்வம் அவ்வாளுடைய பாதத்துல சமர்ப்பணம் பண்ணி கண்களுக்கு தொடர்ந்து நைவேத்தியம். அந்த பழத்தை ஒரு பொரி பழம் எடுத்து வச்சுக்கிட்டு தீர்த்தம் கொஞ்சம் கையில எடுத்துக்கோங்க. அம்பாளுக்கு ஆனந்தமா எடுத்து ஓட்டுங்க. கும்பத்திலும் பிம்பத்திலும் மகாலட்சுமி தேவியானவள் உங்க முன்னாடி உட்கார்ந்து உங்க பூஜையை ஏற்றுக்கொண்டிருக்கிற தருவாயில அம்பாளுக்கு நைவேத்தியம் கொடுக்குறோம். பக்தியோடு கொடுங்க, அன்போடு கொடுங்க. எடுத்து கொடுக்கலாம். ஓம் பிராணாய ஸ்வாஹ, ஓம் அபானாய ஸ்வாஹ, ஓம் ஞானாய ஸ்வாஹ, ஓம் உதானாய ஸ்வாஹ, ஓம் சமானாய ஸ்வாஹ, ஓம் பிரமணே ஸ்வாஹ. வலது பக்கமா கீழே விட்டுக்கோங்க. அந்த பாக்கு வெத்திலையை தொட்டு தாம்பூலம் சமர்ப்பயாமி, தாம்பூலம் சமர்ப்பயாமி, மகா நிவேத்யம் நிவேதயாமி, மகா நிவேத்யம் நிவேதயாமி. தொடர்ந்து மங்கள பாடல் முந்தானிய காப்பாய் சிவசக்தி, எங்கள் மாங்கல்யம் காப்பாய் சிவசக்தி, குங்குமம் காப்பாய் சிவசக்தி, எங்கள் குலநலம் காப்பாய் சிவசக்தி, மங்களம் காப்பாய் சிவசக்தி, எங்கள் மாங்கல்யம் காப்பாய் சிவசக்தி, குங்குமம் காப்பாய் சிவசக்தி, எங்கள் குலநலம் காப்பாய் சிவசக்தி. எந்த கரைதனில் இருந்தாலும் அவர் எந்த நிலைதனில் இருந்தாலும் சந்திர சூரியர் உள்ளவரை என் தலைவனை காப்பாய் சிவசக்தி, காப்பாய் சிவசக்தி, குங்குமம் காப்பாய் சிவசக்தி, எங்கள் குலநலம் காப்பாய் சிவசக்தி, அகலிலே நம்மாதோ மங்களம் காப்பாய் சிவசக்தி, எங்கள் மாங்கல்யம் காப்பாய் சிவசக்தி, சிவசக்தி, என் கண்கள் இருப்பது உனக்காக காப்பாய் சிவகுலநலம் காப்பாய் சிவசக்தி. தொடர்ந்து மகாலட்சுமி அர்த்தங்களால் கிடைக்கிற மலர்களை எடுத்து துளசியில ஏதாவது எடுத்து அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணி சந்தியாதீபம் வச்சுட்டு அந்த அர்ச்சனை பண்ணி இந்த மகாலட்சுமி அர்ச்சனத்தை 108 தடவை வச்சு 48 நாள் ஒரு மண்டலம் சொன்னீங்கன்னா உங்களுடைய தாரித்திரங்கள் எல்லாமே விலகும். அவ்வளோ சக்தி இந்த மகாலட்சுமி அஷ்டகத்துக்கு இருக்கு. நம்ம பயன்படுத்துறதில்ல, விளக்கு பூஜையில சொல்றதோடு அப்படியே போயிடுவோம். நீங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம்.
டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட பண்ணலாம். நிச்சயமா அதனுடைய பலன் கிடைக்கும். அவ்வளவு சக்தி இந்த மகாலட்சுமி அஷ்டகத்துக்கு உண்டு. கொஞ்சம் மலர் வச்சுக்க சொன்னேன், அந்த மலரை கையில வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மலரா எடுத்து மகாலட்சுமி நமோஸ்துதேன்னு சொல்லும்போது அம்பாளுடைய பாதத்துல சமர்ப்பணம் பண்ணுங்க. லட்சுமி நமோஸ்துதே நமஸ்தே கருடாரூடே நமஸ்தே கருடாரூடே சுரபயங்கரி சுரபயங்கரி சர்வபாவஹரி தேவி சர்வபாவஹரி தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே மகாலட்சுமி நமோஸ்துதே சர்வஜ்ஞே சர்வவரதே சர்வஜ்ஞே சர்வவரதே சர்வதுஷ்டபயங்கரி சர்வதுஷ்டபயங்கரி சர்வதுக்கஹரே தேவி சர்வதுக்கஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே மகாலட்சுமி நமோஸ்துதே பத்மாசனஸ்திதே தேவி பரபிரம்மஸ்வரூபிணி பரமேசி ஜெகன்மாதா பரதரே தேவி நானா அலங்கார பூஷிதே மலர்கள் சுத்தி அம்பாளுடைய பாதத்துல சமர்ப்பணம் பண்ணுங்க. மலர்கள் இருக்கா இருந்தா சுத்தி போடுங்க. போட்டுட்டு எல்லோரும் தலைமேல தூக்கி காட்டுங்க. மேல தூக்கி பக்கத்துல இருக்கிறவங்க தீபாராதனை பூஜையில கலந்து கொள்ளாதவர்கள் கற்பூரம் எடுத்துக்கொள்ளலாம். ஜெய் ஸ்ரீ ஆதிபராசக்தி மகாமாயிக்கு. கீழே வச்சுட்டு கண்களை தொட்டு வைங்க. கண்களையும் நெற்றியிலும் நெஞ்சிலும் இந்தவாறே வலம் வர வேண்டும். ஜெய் ஜெய் தேவி ஜெய ஸ்ரீ தேவி ஜெய் ஜெய் லக்ஷ்மி ஜெய ஸ்ரீ லக்ஷ்மி ஜெய் ஜெய் சாரதே ஜெய ஸ்ரீ சாரதே ஜெய ஸ்ரீ லக்ஷ்மி ஜெய் ஜெய் லக்ஷ்மி ஜெய் ஜெய் சாரதே ஜெய. தொடர்ந்து கிளை பொருந்தருள் மந்திரம்
நாம் செய்த இந்த சுமங்கலி பூஜையில் உடலாலோ மனதாலோ வாக்காலோ ஏதேனும் நாங்கள் பிழை செய்திருந்தால் அதனை பொறுத்து நாங்கள் செய்த இந்த சுமங்கலி பூஜைக்கான பலனை எங்களுக்கு மாங்கல்ய பலன் நீடோழி இருக்க வேண்டும், நிலைக்க வேண்டும் என்று அம்பாள்கிட்ட செய்த இந்த பூஜையில் எந்த பிழையும் ஏற்படாமல் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும். செய்த பூஜையில் செய்த பிழை பொறுத்தவர்கள் கேட்டு சொல்ல வேண்டும். ஓம் அச்சுதாய நமக, கோவிந்தாய நமக, ஓம் அச்சுதாய நமக, ஓம் அனந்தாய நமக, ஓம் கோவிந்தாய நமக, ஓம் அச்சுதாய நமக, ஓம் அனந்தாய நமக, ஓம் கோவிந்தாய நமக. மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் மகேஸ்வரி யத்பூதிதம் மயா தேவி பரிபூர்ணம் ததஸ்து மே. நமஸ்காரம் செய்து அமர்ந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து ஆரத்தி கன்னி பெண்கள் ஒரு 7 பேர் இங்க கற்பூரம் குங்குமம் கலக்கி ஆரத்திக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சுத்த வேண்டும். வேற எக்ஸ்ட்ரா பிள்ளைங்க ஒரு தாம்பாளத்தை வச்சுட்டு யாராவது தட்சணை போடுறதுக்கு விரும்புனா அதுல போட்டு வாங்கிட்டு வந்துருந்தோம். வெறும் தாம்பாளம் 3 தடவை சுத்துங்க ஒருத்தர். சரி, நெருவா சுத்தணும், இல்லைன்னா அணைஞ்சிடும். ஆமா, அதுலேருந்தே தீபம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த லைன் அப்படியே போயிடலாம். கோயிலை சுத்தி போகணும். ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி சிவகாமி சரசுந்தரி நாராயண சோதரி நன்மை சிறந்திட நல்குவாய். ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி சிவகாமி சரசுந்தரி நாராயண சோதரி நன்மை சிறந்திட நல்குவாய். ராஜராஜேஸ்வரி சிவகாமி சரசுந்தரி நன்மை சிறந்திட நல்குவாய். ஜெய் ஸ்ரீ ஆதிபராசக்தி மகாமாயிக்கு. அதே சுமங்கலி பெண்ண தீபத்தோட சேர்த்து மகாலட்சுமிக்கு சேர்த்தே சுத்துங்க. சுத்திட்டு கடைசியில அங்க வெளியே கொண்டு அந்த ஆரத்தியை விட்டு கரைசல் கழுவிட்டு வந்துருங்க. ஒருத்தர் காட்டினவங்களுக்கு திருப்பி காட்ட வேண்டாம், காட்டாதவங்களுக்கு மட்டும் எடுத்துட்டு போம். இங்க வரலாம். தட்சணை வாங்குறதுக்கு ஏதாவது பிள்ளைங்க பின்னாடி ஒரு தாம்பாளம் எடுத்துட்டு போனா அதுல தட்சணை போட விரும்புறவங்க போடலாம். சத்தம் இல்லாம பேசாம அந்த புதிய ஆரத்தி எடுத்துருங்க. நம்ம இறை சக்தியை பெருக்குவதற்காக தான் நம்ம ஆலயம் செல்றோம் இல்லையா? நமக்குள்ளேயும் நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்தி நம்முள்ளே இருக்கக்கூடிய இறை சக்தியை உணர்வதற்காகவே நாம் ஆலயம் வந்து இறை சக்தி, அதாவது ஒரு நிலத்துல பயிர் செழிப்பாக வளரும் இல்லையா? அதனால அதுபோல இறை நாமங்கள் நிறைய சொல்ல சொல்ல நம்முடைய மனமானது பக்குவப்படும். அந்த பக்குவம் வர்றது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, மனதை செம்மைப்படுத்துவதற்காக சுமங்கலி பெண்கள் எல்லோருமே வீடுகள்ல இல்லத்தரசிகள் இல்ல அனைவரும் இல்லத்துல நம்ம குழந்தைகளை உலக திருத்த முடியாவிட்டாலும் நம்முடைய குடும்பத்தை திருத்தலாம் இல்லையா? பிடிச்ச நாமங்களை சொல்லி சொல்லி
நம்முடைய மனதை பக்குவப்படுத்த வேண்டும். குழந்தை தான் திருந்த இவ்வுலகம் தானே திருந்தம் இல்லை, நம்ம திருந்தினா. அதாவது ஒரு அம்மா வந்து சர்க்கரை தன்னுடைய பையன் சீனி இருக்குல்ல, நம்ம காஃபிக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த சீனியை நிறைய சாப்பிடுவானோ. அப்போ குருவாக இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணத்தை கொடுத்து சொன்னால் அந்த பையன் திருந்துவான் அப்படின்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ணத்தை அந்த அம்மா கூட்டிகிட்டு போய், மகன் நிறைய சர்க்கரை சாப்பிட்றான், நீங்கள் சொன்னால் திருந்துவான் சொல்லிடுங்க அப்படின்னு. அவர் என்னென்னா ஒரு வாரம் கழிச்சு வா அப்படின்னாராம். திரும்பவும் ஒரு வாரம் கழிச்சு வந்தால் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு வா நான் சொல்கிறேன் அப்படின்னு. அப்படியே 2-3 வாரம் தாண்டி அப்புறமா அந்த சக்கரை சாப்பிட்டுட்டா இருந்தேன். நான் திருத்தினா தான் நான் சொன்னால் புரியும். அந்த குழந்தைக்கு அது ஏற்றுக்க முடியும், அந்த வைப்ரேஷன் இல்லை. நம்ம இப்போ நீங்கள் நாமம் சொல்லிட்டு இருந்த குழந்தைங்களுக்கு அதை சொல்லிக் கொடுங்க, கேட்கறது மாதிரி சொன்னீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு தானாகவே அந்த வைப்ரேஷன் வரும். நம்ம சுற்றி அந்த நாமம் சொல்கிற வைப்ரேஷன் நிற்கும். அது நம்ம பக்கத்தில் யாரும் சொன்னாலும் அந்த வைப்ரேஷன் அவங்களுக்கு பிடிச்சிடும். அவ்வளோ சக்தி மந்திரங்களுக்கு இருக்கு. இல்லத்தில் வேலை செய்தாலும் எந்த வேலை செய்தாலுமே நாமக்கள் சொல்லி சொல்லும் போது இறைவனை பகவான் யோகி ராமசுரத்குமார் சொல்லியிருக்கிறார். இறைவனை எந்த நம்ம நினைப்போம், அப்ப நம்ம அதெல்லாம் இல்லை. நம்முள்ளே இருக்கக்கூடிய இறை சக்தியை உணரும் வரை நாம் மீண்டும் மீண்டும் என்ன பண்ண போறோம்? பிறந்து அழிஞ்சு திரும்ப இறந்து எத்தனை ஜென்மங்கள் தாண்டி மனித ஜென்மம் வந்ததுன்னு நமக்கு தெரியாது. புல்லாகி பூடாகி புழுவாகி பல்மிருகமாகி பாம்பாகி தேராகி என்னென்னமோ ஆகி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இப்போ புனிதமான இந்த மனித ரூபத்துல இருந்துதான் இறை சக்தியை உணர முடியும். ஒரு நாயா பிறந்தா அமர வைப்போம். அம்பாள் மீண்டும் எடுத்து நம்மளே அம்பாள் உட்கார வச்சு அந்த இறை சக்தியை உணர்வது, அந்த வைப்ரேஷன் ஒரு சக்தியோட பண்ண அவ்வளோ வைப்ரேஷத்தை நான் பெறுவதற்காக எந்த வேலை பண்ணாங்க சாமி சொல்லி பக்குவம் அடைந்தபடி ஒரு இடத்துல உட்கார்ந்து ஆசனத்துல உட்கார்ந்து பண்ணலாம். ஆனா பக்குவம் வர்றது வரைக்கும் எந்த இடத்துல இருந்தாலும் நாம சொல்லலாம். பஸ்ல பயணிக்கிறப்ப கூட ஏதாவது அப்படி சொல்லிட்டே நினைக்கிறேன். பூஜைகளும் வேள்விகளும் எல்லாம் பண்றது. அதனால ஆலயத்திற்கு வந்து செய்தார். அந்த பூஜைகளோடு பெருமானுடைய சுப்பிரமணியனுடைய ஆலயம் தான். அவருடைய கந்த சக்தி கவசத்தை வீட்டில் கொஞ்சம் கஷ்டங்கள் எல்லாருக்குமே இருக்கு இல்லையா? அதுபோல அன்றைய காலத்துல ஒரு கஷ்டம், அந்த கஷ்டத்துல அவங்க கந்த சக்தி சூழ்நிலைக்கு வந்து மாடுகள் நினைச்சு மாடுகளுக்கு ஏதாவது பண்ணி குழந்தைகள் பண்ணி சமையல் பண்ற நேரங்களில் தான் அந்த மாலை நேரம் தீபம் வைத்து கந்த சக்தி தொடங்கினா இந்த கந்த சக்தி முடிகிறது வரைக்கும் பாடிட்டே இருப்பாங்க. நம்ம ஏதாவது கேட்டால் ஆக்ஷன்ல கையால சொல்லுவாங்க, ஏதாவது கேட்டால் அங்கே இருந்து கையை கட்டுவாங்க. ஆனால் கந்த சஷ்டியை மறக்கவே மாட்டாங்க. அது அந்த லைன் ஒன்று கூட பிழை இல்லாமல் வரும். அதை கேட்டு 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 வளர்ந்த எங்களுக்கு இன்னைக்கு அவங்க ஒரு தாய்கிட்டே இருந்து கிடைச்ச அந்த நூல் தொடர்பு இன்னைக்கு இந்த இடத்துல அடியே உட்கார வச்சாங்க. அது எவ்வளோ சக்தி அந்த மந்திரங்களுக்கு. அந்த பிள்ளைங்களை கூட அவங்க பக்குவப்படுத்தும். அந்த நம்ம இருக்கிற இடம் அந்த வைப்ரேஷன் இல்லத்தில் அந்த நாமம் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அந்த இல்லத்தில் ஒரு குட் வைப்ரேஷன், ஒரு அதிர்வு, இறை அதிர்வு வந்து அது வரும். அந்த அதில் வந்துகிட்டே இருக்கும். அந்த இறை சிந்தனை ஏதாவது ஒரு ரூபத்தில் நாம சொல்லிக்கிட்டே இருந்தா வந்துடும். இந்த மாதிரி பக்குவம் அடைந்து குழந்தைகளே பக்குவப்படுத்துங்க. எல்லோருக்கும் அம்பாளுடைய அருள் நிறைவாக கிடைக்கட்டும். நம்முடைய திருக்கோவிலில் வாரத்தோறும் வெள்ளிக்கிழமை அந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொண்டீங்கன்னா சிவசக்தி அருள் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். நம்ம லலித் தலிசா போதும், பாட்டில் இருந்தா பாட்டில எடுத்துட்டு போகலாம். தேங்காய் வந்து நம்ம அசைவ உணவுக்கு எடுக்கக்கூடாது, அது சைவ உணவுக்கு மட்டும்தான் அந்த தேங்காயை பயன்படுத்த வேண்டும். அந்த பூக்கள் கூட நீங்க எடுத்து வச்சுட்டீங்கன்னா அது திறந்த வெளியே சாமி ரூம்ல முயற்சி பண்ணி பார்த்து
मनोहराय शाश्वताय मङ्गलम् शङ्करी मनोहराय शाश्वताय मङ्गलम् अन्नै 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 अन्पिनिक्कुम मङ्गलम् अन्नै 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 अन्पिनिक्कुम मङ्गलम् आदिशक्ति अम्बिகைக்கு अनन्त कोटि मङ्गलम् आदिशक्ति अम्बिகைக்கு अनन्त कोटि मङ्गलम् என்னுள்ளே விளங்கும் எங்கள் ஈஸ்வரிக்கு மங்களம் என்னுள்ளே விளங்கும் எங்கள் ஈஸ்வரிக்கு மங்களம் இசையாவும் முத்து வைக்கும் சிவக்கு மங்களம் இச்சையாவும் முத்தி வைக்கும் சிவக்கு மங்களம் நாம கீர்த்தனம் பரந்து நாகிலம் தெரிக்கவும் 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 வேறியான இன்பம் பங்கி நீங்களாகி வந்தவும் வேறிவாறு இன்பம் பண்ணி வீரனாக வந்தவும் நாத தீபம் ஏற்றி என்றும் நாம கீதம் பாடுவோம் ஞான தீபம் ஏற்றி என்று நாம கீதம் பாடுவோம் ஞான தீபம் ஏற்றி என்றும் நாம கீதம் பாடுவோம் ஞான தீபம் ஏற்றி என்று நாம கீதம் பாடுவோம் தர்ம சக்தி வாழ்க வென்று சங்கடம் கொண்டாடுவோம் தர்ம சக்தி வாழ்க என்று சந்தனம் கொண்டாடுவோம் இந்து சக்தி வெல்க வென்று சங்கடம் கொண்டாடுவோம் இந்து சக்தி வெல்க என்று சந்தனம் கொண்டாடுவோம் தர்ம சக்தி வெல்க வென்று சங்கடம் கொண்டாடுவோம் தர்ம சக்தி வெல்க என்று சந்தனம் கொண்டாடுவோம் மங்களம் மங்களம் ஆனந்த மங்களம் 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 ஆனந்த மங்களம் 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 ஆனந்த மங்களம் 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 ஆனந்த மங்களம் சங்கராய 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 மங்களம் சங்கராய 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 மங்களம் சங்கரி மனோகராய சாஸ்வதாய மங்களம் சங்கரி மனோகராய சாஸ்வதாய மங்களம் சங்கரி மனோகராய சாஸ்வதாய மங்களம் சங்கரி மனோகராய சாஸ்வதாய மங்களம் தொடர்ந்து பிரார்த்தனை சுகமாகவே ஆகதி யுகவாகவே எல்லோரும் சுகமாக வாழ்க எல்லோரும் சுகமாக வாழ்க எல்லோரும் நோயின்றி வாழ்க எல்லோரும் நோயின்றி வாழ்க எல்லோருக்கும் மங்களம் உண்டாகுக எல்லோருக்கும் மங்களம் உண்டாகுக ஒருவரும் துன்புறாது இருக்க வேண்டும் ஒருவரும் துன்புறாது இருக்க வேண்டும் ஓம் அசதோமா சங்கமய ஓம் அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய நமசோமா ஜோதிர்கமய பிரத்யோர்மா அமிர்தம் கமய யோகா அமிர்தமய பொய்யிலிருந்து என்னை பொய்யெழுத்து என்னை மெய்மைக்கு வழிநடத்துவாயாக மெய்மைக்கு வழிநடத்துவாயாக அஞ்ஞான இருளிலிருந்து அஞ்ஞான இருளிலிருந்து ஞான ஜோதிக்கு ஞான ஜோதிக்கு வழிநடத்துவாயாக வழிநடத்துவாயாக மரணத்திலிருந்து மரணத்திலிருந்து மரணமில்லா பெருவாழ்விற்கு மரணமில்லா பெருவாழ்வுக்கு அழைத்து செல்வாயாக அழைத்து செல்வாயாக மாங்கல்ய பாக்கியம் மாங்கல்ய பாக்கியம் என்றும் சிறப்புடன் விளங்கவும் என்றும் சிறப்புடன் விளங்கவும் எங்கள் குடும்பமும் எங்கள் குடும்பமும் குழந்தைகளும் குழந்தைகளும் சர்வ மங்களமும் பெற்று சர்வ மங்களமும் பெற்று திகழவும் திகழவும் நீ என்றும் எங்களுடன் இருந்து நீ என்றும் எங்களுடன் இருந்து அருள்புரிவாயாக அருள் புரிவாயாக. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமிதட்சதே பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி 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 ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஒரு நிமிடம் தியானம் ஓங்காரம் சொல்லி ஒரு ஓங்காரம் சொல்லி தியானிப்போம். நாம் செய்த பூஜை சுமங்கலி பூஜை ஆடிப்பெருக்கு இன்று செய்தது இன்று கிடைத்த செல்வம் என்றும் உங்களுக்கு நிலையாக பெற்று திகழும். அதில் எல்லளவும் சந்தேகம் வேண்டாம். நீங்க மனதார அம்பாளுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டிருக்கும் இந்த சுமங்கலி பூஜையில் அம்பாள்கிட்ட நீங்க மாங்கல்ய பாக்கியம் நிறைவேற்றி கிடைக்க வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையும் உங்களுக்கு மேலும் எது வேண்டும் என்றாலும் மகாலட்சுமி தாயிடம் பிரார்த்திக்கலாம். உங்களுடைய பிரார்த்தனை அம்பாள் ஏற்று உங்களுக்கு அருள் புரிவாள். எல்லோரும் சேர்த்து ஒரு ஓங்காரம் சொல்லி பிரார்த்தனை.
எல்லோரும் இன்புற்று நிற்பதே அல்லாமல் வீரன் தரியே பராபரமே ஹரி ஓம் தட்ச. அந்த மாங்கல்ய சரடு அந்த கும்பத்துல இருந்து எடுத்து உங்க கழுத்துல கெட்டலாம். வளையல் எடுத்து கையில போட்டுக்கோங்க. முடியாது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கால் படாதது மாதிரி மிதிப்படாதது மாதிரி ஏதாவது ஓரத்துல செடி மோட்ல விடலாம். முடிந்த அளவு பாட்டிலையோ வேற எதையாவது எடுத்துட்டு போகலாம். பக்தியோடு கெட்டுங்க. மகாலட்சுமி தாயை நினைச்சிட்டு கெட்டுங்க. இந்த மாங்கல்ய சரடை இன்றைக்கு கெட்டுனது ரொம்ப இதை 3 நாளாவது குறைந்தது 3 நாளாவது இங்க கழுத்துல போட்டிருக்கணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு விருப்பம் இருந்தா போட்டுக்கலாம், விருப்பம் இல்லாதவங்க எடுத்துக்கலாம். எடுத்து கால் மிதிப்படாதது மாதிரி எங்கேயாவது பத்திரமா வச்சுக்கோங்க. அந்த பூக்களை எடுத்து பத்திரமா ஒரு கவர்ல ஏதாவது போட்டு வச்சுக்கோங்க. குங்குமம் எடுத்து அந்த மஞ்சள்ல போட்டு உங்கள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எல்லோருக்கும் சர்வமங்கலமும் உண்டாக அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி உங்களிடம் புத்தி வைத்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நமஸ்காரம் பண்ணி தீபத்தை நிறுத்துங்க. எண்ணெய் யாராவது எடுக்கிறாங்கன்னா எண்ணெய் எடுத்து வைங்க. சகோதரிகளுக்கும் எல்லாம் வல்ல சிவசக்தி அமையப்பன் அருள் புரிய நாம் அனைவரும் அமையப்பன் பாதம் படித்து வேண்டுவோம். கழிந்த ஆண்டு ஆடி மாதம் ஐஸ்வர்யமாக எல்லா குடும்பங்களும் நிறைவான வாழ்வை காண வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் நமது திருக்கோயிலில் ஆடிப்பெருக்கு சுமங்கலி பூஜை அற்புதமாக இறையர்களால் நடந்தது. இவ்வாறும் அவர்களே இந்த விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழா இம்மற்றும் சிறப்பாக நடைபெறுவதற்கு நமக்கு எல்லாமாக இருந்து அருள் புரிந்த அம்மையப்பன் பாதம் பணிந்து இந்த நிகழ்வுக்காக பல்வேறு தருணங்களில் நமக்கு பல உதவிகளையும் பலரை சந்தித்து இந்த சுமங்கலி பூஜை இந்த அளவுக்கு நமது திருக்கோயிலில் நடைபெறுகிறது என்ற ஒரு கருத்தையும் பலருக்கு தெரியப்படுத்திய நமது திருக்கோயிலை சார்ந்த எல்லாம் அமையப்பன் அருள் புரிய வேண்டுகளோடு இந்த விழா இந்த அளவுக்கு நிறைவாக காணப்படுவதற்கு பல உதவிகளையும் பங்களிப்பையும் ஒவ்வொருவரும் அறிவித்துள்ளீர்கள். அந்த வகையில் உங்களுக்கு திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பிலும் திருக்கோயில் அனைத்து மக்கள் சார்பாகவும் எல்லாமே இறைவன வேண்டி நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த விழாவில் இன்றைய தினம் சிறப்பாக நமக்கு சில உதவிகளை செய்த பாரதி நகர் நிறுவனர் ஸ்ரீ கிருஷ்ணா பவுண்டேஷன் நிறுவனர் திருவாளர் மகாலட்சுமி பால்ராஜ் அண்ணாவர்களுக்கு நிறைவான நன்றியை இந்த தருணத்தில் தெரிவித்து இந்த விழா இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு நம்மோடு வருகிறது
பல்வேறு நிகழ்வுகளில் நமது திருக்கோயில் நிகழ்வுகளில் கலந்து சிறப்பாக எல்லா காலங்களிலும் நமக்கு உதவி கொண்டிருக்கின்ற துறைக்கும் மிக்க மரியாதைக்குரிய கன்னியாகுமரி மாவட்ட திருக்கோவிலினுடைய அறங்காவலர் தலைவர், மதிப்புக்கு மரியாதைக்குரிய சகோதரர் பிரபாஜி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் அவரது துணைவியாக இந்த விழாவிற்கு அழைத்து வந்து விளக்கேற்று இந்த விழாவை சிறப்பாக சிறப்பு செய்த பெருமைக்குரிய திருமதி கங்காதேவி பிரபாஜி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் நல்ல தருணத்தில் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இந்த விழா இந்த அளவிற்கு சிறப்பாக நடைபெறுவதற்கு உதவியாக இருந்த பெருமைக்குரிய மாற்றாண்டம் பார்வதீஸ்வர் உரிமையாளர் சர்வலிங்கம் தினேஷ் அவர்களுக்கு இந்த நல்ல தருணத்தில் நிறைவான நன்றியை தெரிவிப்பதோடு எல்லாமே அமையப்பன் அருள்புரிய அவர்களது நிறுவனம் சிறப்பாக நடந்தேற அவர்களை இந்த தருணத்தில் வாழ்த்து வருகிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்வில் சிறப்பாக அமைவதற்காக நமக்கு பல உதவிகளை செய்த பெருமைக்கும் மரியாதைக்குரிய சித்ரா விஜய் ஆனால் அவர்களையும் இந்த தருணத்தில் வரவேற்று மகிழ்ந்து அவர்களையும் இந்த தருணத்தில் வாழ்த்து பாராட்டுகின்றோம். அவர்களை மேடைக்கு பல்வேறு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து திருமதி விஜய் சித்ரா மேடைக்கு வர அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அத்துடன் நீங்கள் அனைவரும் பல்வேறு பங்களிப்போடு இந்த விழாவை சிறப்பு செய்திருக்கிறீர்கள். பலர் இந்த சுமங்கலி பூஜையில் கடைசி நிமிடத்தில் உங்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது எங்களுக்கு கண்டிப்பாக உங்களை நீங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் இருந்தது. ஆனால் சில காரணங்களால் சிலருக்கு முடியாமல் இருக்கலாம். வருகின்ற வருடங்களில் இந்த விழா நிறைவாக நீங்கள் கலந்து கொள்வதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படும் என்பதையும் உறுதியாக தெரிவித்துக் கொள்கின்றோம். கலந்து கொள்பவர்கள் முன்கூட்டியே தங்கள் பேர்களை பதிவு செய்து நீங்கள் இங்கு கலந்து கொள்வதற்கு எங்களுக்கு ஏதுவாக இருக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் நீங்கள் பணிவோடு உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் இந்த அளவுக்கு மீண்டும் தொடர்ந்து பல நல்ல உதவிகளை செய்து கொண்டிருக்கின்ற அக்குவா அக்குவா நிறுவனர் மரியாதைக்குரிய ஐயாபுரம் அவர்களுக்கு நல்ல தருணத்தில் நன்றியை தெரிவித்து அவருடைய துணையார் மேடைக்கு மிக்க பணியோடு ஏற்படுகின்றோம். நமக்கு இது நடைபெற்ற நிறுவனங்கள் பல காலங்களில் நடைபெறுகின்ற பல்வேறு அவர் மூலமாக பாட்டியில் இதுவரையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். இன்னும் தொடர்ந்து ஒருவருக்கு எது தேவையோ நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று உறுதியோடு அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு எல்லாவற்ற அமையப்பன் அருள்புரிந்த அவர்களது நிறுவனம் மேலும் வளர வாழ்த்துக்களோடு திருமதி ஜெகதீஸ்வரி ஐயாபுரம் அவர்களை வரவேற்று வாழ்த்துகின்றோம். மேடைக்கு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்னும் இந்த பூஜை நிகழ்ச்சியில் நமக்கு பல்வேறு வகைகளில் உதவி செய்து சரியான நேரத்தில் வருகிறது சிறப்பாக பூஜைகளை செய்து வருகிற திருமதி ரஜினி விஸ்வா அவர்கள் மூலமாக நமது திருக்கோயிலில் பல்வேறு வழிபாடுகள் பிரார்த்தனைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வருகின்ற காலங்களிலும் அவர்கள் இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுதலோடு அவர்களுக்கு நல்ல தருணத்தில் வாழ்த்துக்களையும் சிறப்பையும் தெரிவித்து நன்றியோடு தொடர்ந்து அவர்களோடு இந்த விழாவில் கலந்து கொண்ட பெருமைக்குரிய திருமதி ஷியாமலா விஸ்வேஸ்வரன் அவர்களும் நமது திருக்கோயிலில்
பல நிகழ்வுகளுக்காக வகையில் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கணவனாரும் சரியான நேரத்திற்கு வரையிலிருந்து கொண்டார்கள். அவர்களையும் மேலே அழைத்து மாற்றிக்கொண்டோம். திருவாரூர் விஸ்வேஸ்வரன் அவர்களும் பணியோடு கேட்டுக் கொள்கின்றோம். தொடர்ந்து திருமதி ரஜினி மிஸ்ரா அவர்களோடு உதவியாக வந்து இந்த பூஜையை சிறப்பித்த அந்த சகோதரர்களுக்கும் இந்த நல்ல திருமணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எல்லாவற்றிற்கும் மேலாக நமது திருப்பணியில் இன்றைய ஆய்வுகளுக்கு முன்னிட்டு இந்த விழா இந்த மட்டுக்கும் சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணமாக பணி பிறகு நமது திருப்பணியில் வாரந்தோறும் நடைபெறுகின்ற பிரார்த்தனைகளையும் மற்றும் ஏழைய நிகழ்வுகளையும் நம்மோடு பல இறைப்பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற திருமதி ராணி ராமச்சந்திரன் அவர்களுக்கும் நீண்ட ஆய்வு செய்து உடன்படத்தை கொடுத்து எல்லாம் அமைப்பை காத்தரப்படுத்தி இந்த விழாவில் தொடர்ந்து அவர்கள் இறைப்பொருளை நிறைவாக செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கின்றனர். தொடர்ந்து நமது திருப்பதியில் இந்த அளவுக்கு இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு நமது திருக்கோயிலை சார்ந்த சகோதரர்கள் பலர் கடுமையாக ஒரு மாதமாக இதற்காக உழைத்திருக்கிறார்கள். பலரை சந்தித்திருக்கிறார்கள். பூஜை எப்பொழுது நடைபெறும், அதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் மூலமாக ஒவ்வொருவரையும் சந்தித்து பலமுறை தகவல்களை தெரிவித்து இதற்காக கடும் முயற்சி எடுத்தார்கள். அந்த வகையில் திருமதிக்கு அனிதா முருகன் பலரையும் சந்தித்து பலமுறை நல்ல பணி செய்த திருமதி அனிதா முருகன் அவர்களை இந்த நல்ல திருமணத்தில் வாழ்த்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களோடு சிறப்பாக இந்த பணிகள் செய்த திருமதி ரேணுகா சசிகுமார் அவர்களையும் நடைபெறுகின்றோம். திருமதி ஷில்பா வரதராஜன், திருமதி புஷ்பராணி செல்லத்துறை காட்டுரை, திருமதி புஷ்பராணி செல்லத்துறை காட்டுரை, திருமதி ஜெயந்திராய், திருமதி ஜெயந்திராய், திருமதி வனஜகுமாரி செல்வன், திருமதி வசந்தி ரஜினியன், திருமதி ஜெயா அமர்ராஜ், திருமதி வனஜா சஞ்சயகுமார், தேர்தலை வாசிக்கின்ற சகோதரிகள் தயவு செய்து மேலே பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். திருமதி ஸ்ரீஜியா செந்தில்குமார், திருமதி அனிதா ஜெகன், திருமதி ஸ்ரீகலா ராதாகிருஷ்ணன், திருமதி ஜெயபிரபா பாட்டுரை, திருமதி ஜெயபிரபா பாட்டுரை, திருமதி பிரபாரத்தினம் கர்மத்துறை, திருமதி பிரபாரத்தினம் கர்மத்துறை, திருமதி ஆண்டலின் சோபா கவுன்சிலர் கர்மத்துறை, திருமதி ஆண்டலின் சோபா சதீஷ் கர்மத்துறை அன்னார்களையும் அழைக்கின்றோம். திருமதி ராஜதங்கம் ஹரிகிருஷ்ணன் கர்மத்துறை, திருமதி ராஜதங்கம் ஹரிகிருஷ்ணன் கர்மத்துறை, திருமதி சிவகாமி ரத்தினகுமார், காட்டுவரை மணிவரை திருமதி சிவகாமி ரத்தினகுமார் மணிவரை மேடைக்குள்ள அங்கே அழைக்கின்றோம். திருமதி கீதா அவர்களையும் மேடைக்குள்ள அழைக்கின்றோம். திருமதி கீதா மணிவரை, திருமதி பாமிசேகர் மணிவரை, திருமதி பாமிசேகர் மணிவரை, சகோதரி பாமிசேகர் அவர்களும் மேடைக்குள்ள ஏற்படுகின்றோம். திருமதி சுசீலா செல்வன், திருமதி சுசீலா செல்வன், திருமதி ஜெயஸ்ரீ ரவி, திருமதி விஜயாமிகா தங்கராஜ், திருமதி விஜயாமிகா தங்கராஜ், திருமதி செல்விமணிகண்டன், திருமதி சாந்தகுமாரி, இவர்கள் எல்லோரும் சிறந்த பணிகளாக இந்த சுமங்கலி பூஜை இவ்வளவுக்கும் சிறப்பாக நடைபெற்றது. உங்கள் அத்தனை பேருக்கும் எல்லா அமைப்பு
உங்களுக்காக நாங்கள் அத்தனை பேரும் அம்மையப்பன் பாடுபட்டு இந்த பூஜையில் கலந்து கொண்டவர்கள், இனிமேல் கலந்து கொள்ள இருப்பவர்கள், இந்த பூஜைக்காக அத்தனை பணி செய்தவர்கள், இது சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று நமக்கு பல்வேறு தருணத்தில் உதவியாக இருந்தவர்கள், முக்கியமாக நாம் மழை நம்மை எல்லாம் விளைத்துக் கொண்டிருந்தது. பல நாட்களாக மழை பெய்து கொண்டிருந்தது. அந்த பயத்தின் ஒரு அந்த மழை வந்து இந்த பூஜைக்கு இடையூறாக அமைந்திருக்கிறார்கள். பந்தல் எடுக்க வேண்டும் என்று சொன்னபோது அன்புக்குரிய திருவாளர் அஜய் விண்வெளி பந்தல் டெக்கரேஷன் திருவாளர் சங்கலிங்க ராஜா திருவாளர் சங்கலிங்க ராஜா அவர்களுக்கு நல்ல தருணத்தில் வாழ்த்துகிறோம். அன்றுக்குரிய கண்ணகுறிச்சி திருவாளர் சங்கலிங்க ராஜா அவர்கள் மேடைக்குள்ள அழைக்கின்றோம். இந்த பந்தல்களை சிறப்பாக அமைத்து சென்ற மரியாதைக்குரிய அஜய்குமார் விண்வெளி பந்தல் டெக்கரேஷன் உரிமையாளர் அவர்களையும் மற்றும் திருவாளர் குருசிமுத்து பரஞ்சலம் பந்தல் டெக்கரேஷன் அவர்களையும் எனது நல்ல தருணத்தில் வாழ்த்து வழங்குகிறோம். தொடர்ந்து திருக்கோயில் பணியில் முழுமையாக ஈடுபாடு கலந்து செலுத்திக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்வில் இன்று புத்துவிளக்கேற்றி சிறப்பு செய்த திருமதி காந்திமதி மகேஸ்வரன் சேவியர் பொறியியல் கல்லூரியினுடைய முதல்வர் மகேஸ்வரன் அவர்களுடைய துணைவியார் திருமதி காந்திமதி அவர்களும் இந்த நிகழ்வுகளை கலந்து சிறப்பு செய்தார்கள். வருகின்ற காலங்களில் நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்வுகளை கலந்து கொள்ள அன்போடு கேட்டு எங்கள் ஊருக்கு சார்பாக திருக்கோயில் நிர்வாக சங்கத்தின் சார்பாக வாழ்த்து வருகின்றோம். தலைமையாசிரியர் அவர்கள் காலை நேரம் வெகு சீக்கிரமாக வழி வந்து இந்த நிகழ்வுகளை கலந்து சென்றுவிட்டார்கள். அந்த ஆசிரியர்களையும் இந்த நிகழ்வின் சார்பாக நன்றியை தெரிவித்து வாழ்த்துகின்றோம். மற்றும் இன்னொரு நாள் வாரம் மற்றும் பல வகையில் மிகவும் ஒத்துழைப்போடு உதவி செய்திருக்கின்றீர்கள். இன்னும் இந்த விழா தொடங்கிய நேரத்திலிருந்து இதுவரையும் பல நிகழ்வுகளில் கூட்டிருக்காமல் அண்ணா நாளைக்கு என்ன பணி அதை அவரை பார்க்க வேண்டுமா செல்ல வேண்டும் என்று எப்பொழுதும் நம்மை ஞாபகப்படுத்தி பல முறையில் நமக்கு உதவியாக இருந்த அன்பிற்குரிய ஜெகன் அவர்களும் இந்த நல்ல தருணத்தில் பாராட்டு வாழ்கின்றோம். அதேபோல நிர்வாக கமிட்டியில் பலரும் முழுமையாக ஒத்துழைப்போடு பணி செய்த பலருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல வேண்டும். நாம் இறைப்பணி செய்வதால் இறைவன் அவர்களுக்கு முழு பலத்தையும் கொடுப்பதற்காக நாம் எல்லோரும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வோம். தொடர்ந்து எப்பொழுதும் நமது திருக்கோயிலில் ஏதாவது நிகழ்வு நடக்கிறது என்று சொன்னால் முழுமையாக அவர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும். அந்த வகையில் ராஜாசனம் உரிமையாளர் திரு ராஜரத்னம் அவர்களுக்கு இந்த நல்ல தருணத்தில் வாழ்த்துக்களோடு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் நீங்கள் இந்த மாதிரி நல்ல ஒளிவழி அமைத்து சிறப்பு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். அதே போல பலரும் உதவியிருக்கின்றீர்கள். சில நேரங்களில் பேர்கள் ஏதாவது விடுபட்டிருந்தாலும் அல்லது தவறுகள் ஏதாவது இருந்தாலும் மன்னிக்கிறோம். பல சூழலில் சிறப்பாக உதவி செய்த திருக்கோயில் நிர்வாக கமிட்டிக்கும் திருக்கோயில் செயற்குழு அங்கத்தினர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் எல்லாம் இறைவன் பரிபூரண அருளை
வரங்களை தர பிரார்த்தனை செய்து நன்றியோடு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். சிறப்பாக காவல் புரிந்த அன்புக்குரிய காவல்துறை அதிகாரிகளையும் இந்த நல்ல நேரத்தில் பாராட்டு நன்றி தெரிவித்து வாழ்த்துகின்றோம். தொடர்ந்து எப்பொழுதும் நண்பர்கள் மேடை பெற பல்வேறு கேட்டுக்கொள்கின்றோம். அவர்கள் நமக்கு நண்பர்கள், நாம் அவர்களுக்கு நண்பர்கள். காரணம் நம்மை நம்பிக்கை இருக்கின்றார்கள். சிறப்பாக இவர்கள் நடந்து கொள்வார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் நமது திருக்கோயிலுடைய அனைத்து நிறுவனங்களுக்கும் தவறான வகையில் சிறப்பு செய்து கொண்டிருக்கிற குமரி மாவட்ட அறங்காவல்குழு தலைவர் பெருமைக்குரிய பிறப்பாட்சி ராமகிருஷ்ணன் அவர்களை உரிமையோடு வாழ்த்துவதில் நாம் எப்பொழுதும் முன்னேற்போம். அவர் எங்களை சார்ந்தவர், எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர், இந்த திருக்கோயிலை சார்ந்தவர். எப்பொழுதும் எங்களில் ஒருவராக இந்த திருக்கோயில் பணியை சிறப்பாக செய்வதற்கு இன்று வரையிலும் எங்கு பார்த்தாலும் எந்த சூழலை பார்த்தாலும் உடனடியாக நான் எங்கள் வீட்டு பிள்ளையை உறுதியோடு சொல்வதை அவர் ஒரு தனியான முத்திரை வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு நல்ல தருணத்தை வாழ்க்கை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி கொடுத்துக் கொள்கின்றோம். பூஜையில் ஈடுபட்ட சகோதரிகள் அத்தனை பேரும் திருக்கோயிலில் உங்களுக்கான பிரச்சாரம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது.